to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 91:4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நம்மை தம்முடைய வல்லமையான செட்டைகளின் கீழ் மூடி பாதுகாப்பதாகவும் உயர்த்துவதாகவும் நம் ஜீவனுக்கு கேடகமாக விளங்குவதாகவும் நம்மை ஆசிர்வதிப்பதாகவும் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே உங்களுக்கு பாதுகாப்பாக விளங்குவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தாய் பறவைகளை பாருங்கள். அவைகள் முட்டைகளை இறகுக்குள்ளே வைத்து மூடி குஞ்சு பொரிக்க செய்கிறது. குஞ்சுகளுக்கு விரோதமாக விரோதிகள் வரும்போது சிறகுகளாலே மூடிக்கொள்கிறது. அக்குஞ்சுகளுக்கு தாயின் சிறகுகளுக்குள்ளே ஒரு அடைக்கலம், பாதுகாப்பு. தாய் பறவைக்கு செட்டைகள் இருக்கிறது போல தேவ தூதர்களுக்கும் செட்டைகள் இருக்கின்றன. சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருந்தன என்று ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய செட்டைகள் எவ்வளவு பெரிதா இருக்கும், எவ்வளவு பலமுள்ளதா இருக்கும். அவர் சிறகுகளாலே மூடும்போது கர்த்தருடைய அடைக்கலத்தின் மேன்மையை எவ்வளவாய் நம்மால் ருசிக்க முடியும். கர்த்தருடைய செட்டைகளை விட்டு தூரமாய் போன இஸ்ரவேலரை பார்த்து இயேசு கிறிஸ்து துயரத்தோடு கண்ணீர் விட்டு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்றார். கோழி குஞ்சுகளுக்கு எத்தனையோ விரோதிகள் உண்டு. காகம், பருந்து ஆகியவை தூக்கி செல்ல வட்டமிடுகிறது. அப்பொழுதெல்லாம் தாய்க்கோழி அபாய சத்தமிட்டு குஞ்சுகளை தன் அண்டை வரவழைத்து சிறகுகளாலே மூடி பாதுகாக்கின்றது. கர்த்தருடைய செட்டைகள் உங்களை மறைத்து கொள்ளும் போது எந்த சூனியமோ செய்வினையோ அசுத்த ஆவியோ உங்களை அணுகவே முடியாது. அவருடைய செட்டைகளுக்குள்ளிருந்து உங்களை பறித்து கொள்ளுகிறவர்கள் யாருண்டு? பிரியமானவர்களே, கர்த்தருடைய அடைக்கலத்திலே நிலைத்திருப்பீர்களா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் அவர்கள் மத்தியிலே அசைவாடினார். பெரிய கழுகை போல அவர்களுக்கு காணப்பட்டார். அவர்களை நடக்க விடவில்லை. அவர்களை செட்டைகளிலே சுமந்து கொண்டு வந்தார். பக்தனாகிய மோசே அதை சில பேருக்கு ஞாபகப்படுத்தும் போது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பிதாவாகிய தேவனுடைய சிறகுகளை ஒரு கழுகின் சிறகுகளைப் போல காண்கிறோம். கிறிஸ்துவினுடைய சிறகுகளை கோழியின் சிறகுகளைப் போல காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய சிறகுகளை வான்புறாவின் சிறகுகளைப் போல காண்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளே உங்களுக்கு தாபரமாகும். பறந்து காக்கும் பட்சி செட்டைகளை விரித்து எருசலேமின் மேல் அசைவாடுவது போல ஆண்டவர், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்மேல் அசைவாடுவேன், உனக்கு கேடகமாக விளங்குவேன். உன் ஆத்துமாவை, உன் பொருளாதாரத்தை, உன் குடும்ப வாழ்க்கையை, உன் நற்பெயரை
உனக்கு நான் கொடுத்திருக்கும் கல்வியை, வேலையை, வியாபாரத்தை, ஊழியத்தை, உறவுகளை பாதுகாப்பேன். நீயே எனக்கு எருசலேமாக விளங்குவாய். நான் உனக்குள் வாசம் பண்ணுவேன், உன்னோடு தங்குவேன், உன்னை காத்து கொள்ளுவேன் என்று கூறுகிறார். மேலும் அவர், கழுகு செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அவற்றை சுமந்து செல்வது போல நானும் உன்னை சுமப்பேன் என்று நிச்சயமாக சொல்கிறார். ஆம், தீங்கு நேரிடும் போது, சோதனைகள் எழும்பும் போது, சத்துரு உங்களுக்கு விரோதமாக வரும்போது, ஆண்டவர், நான் உன்னை ஆவியில் உயர்த்துவேன், என்னுடைய செட்டைகளில் உன்னை சுமப்பேன், உயரமான ஸ்தலங்களுக்கு உன்னை கொண்டு செல்வேன், உன்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து என்னுடன் நடக்கும்படி செய்வேன், மாம்சத்திலிருந்து உன்னை ஆவிக்குரிய நிலைக்கு மாற்றுவேன் என்று கூறுகிறார். ஆண்டவருடனான ஆவிக்குரிய பயணத்தில் அவர் உங்களை மகா உயரங்களுக்கு உயர்த்துவார். மனுஷீக தாக்குதல்கள், பிசாசின் ஒடுக்குதல்களுக்கு மேலாக அவரது பிரசன்னம் உங்களை உயர்த்துவதை உணர்வீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்ற வாக்குத்தத்தின்படி அவர் உங்களுக்கு பலன் தருவார். உன்னத ஆசீர்வாதங்களையும் நீங்கள் காத்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை உயர்த்துவதற்கு தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் உரைத்திடுங்கள். உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாக மூடியிருக்கும் எல்லா வாசல்களும் திறக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய ஆவியின் வல்லமையால் நீங்கள் வாழ்வில் உயர் ஸ்தானங்களுக்கு எழும்புவீர்களாக. அவர் தமது சிறகுகளால் உங்களை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழ் நீங்கள் அடைக்கலம் காண்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய செட்டைகள் உங்களை மூடிக்கொள்கின்றன, அரவணைத்து ஆசிர்வதிக்கின்றன. உன்னதங்களில் நீங்கள் பறந்து செல்வதற்கு அவைகள் உங்களை பழக்குவிக்கின்றன. ஜெபம். பரம தகப்பனே, என்னை உம்முடைய சிறகுகளால் மூடி உம்முடைய பலத்த செட்டைகளின் கீழ் எனக்கு அடைக்கலம் தந்து பாதுகாப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆத்துமாவையும் குடும்பத்தையும் வேலையையும் நீர் கிருபையாக எனக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தயவாய் காத்தருளும். உம்முடைய செட்டைகளில் என்னை சுமந்து எல்லா உபத்திரவங்களுக்கும் சோதனைகளுக்கும் சத்துருவின் தாக்குதலுக்கும் மேலாக என்னை உயர்த்தியருளும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகித்து ஆவிக்குரிய விதத்தில் உம்முடன் நடக்கும்படி வழிகாட்டும். மூடப்பட்டிருக்கும் எல்லா வாசலையும் நீர் திறப்பீர் என்றும், நான் காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உம்முடைய ஏற்ற வேளையில் தந்தருளுவீர் என்றும் நம்புகிறேன். உம்முடைய பிரசன்னம் என் வாழ்வை நிரப்புவதாக. ஜெயத்துடனும் சமாதானத்துடனும் நான் வாழும்படி என்னை பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.